15 ஆண்டுகால பிரச்சனை. அதிருப்தியில் திமுக தொண்டர்கள். என்டிஏவின் வெற்றி உறுதியானது. சட்டமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் திமுக வெற்றி பெறப் போவதாக எண்ணி வரும் நிலையில் கள நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என சொல்லப்படுகிறது. திமுக தலைமைக்கு எதிராகவே பல தொகுதிகளில் திமுக தொண்டர்களே எதிர்ப்பு மனப்பான்மையோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் ஆன்மீக நகரமான கும்பகோணத்தில் கடந்த 15 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவின் சாக்கோட்டை அன்பழகன். கும்பகோணம் தொகுதியை திமுக தங்களது கோட்டை என எண்ணி வரும் நிலையில் களத்தை பொறுத்தவரையில் திமுகவுக்கு எதிரான மனநிலையே மக்களிடம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 3 முறை எம்எல்ஏவாக இருக்கும் அன்பழகன் தொகுதி மக்களுக்கு என்று ஒன்றுமே செய்யவில்லை. ஆன்மீக நகரமான கும்பகோணத்தில் உள்ள கோவில்களில் எந்தவொரு பராமரிப்பும் செய்வதற்கான முயற்சியையும் கூட முன்னெடுக்கவில்லை. அதோடு கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பதாக சொன்னார். ஆனால் இன்று வரை அதற்கான முயற்சி கூட எடுக்கவில்லை. கும்பகோணம் இன்று வரை மாநகராட்சியாக மட்டும்தான் உள்ளது என மக்கள் தங்களுடைய மன குமுறல்களை வெளிப்படுத்துகின்றனர். இந்நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அசோக் குமார் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறார். இந்நிலையில் அதிமுக நிர்வாகியான சின்னையன் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்கள் மூலம் அந்த தொகுதி மக்களிடம் எந்த அளவுக்கு திமுக மீதான அதிருப்தி இருக்கிறது என்றும் திமுகவினர் குறித்த மனநிலை எப்படி இருக்கிறது என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது 3 முறை எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தும் தொகுதிக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் செய்யாதவர் இந்த முறை வெற்றி பெறுவது கடினம். காரணம், என்டிஏ கூட்டணி வேட்பாளர் அசோக் குமார் படித்தவராக இருக்கிறார். தொகுதியில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஐடியாவுடன் வந்திருக்கிறார். சொன்னதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார். சமூக சேவைகளில் அக்கறையுடன் இருக்கும் அசோக் குமார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவிலுக்கு இலவசமாக நிலத்தை கொடுத்தவர். அதோடு கோவிலில் மண்டபம் கட்ட நிதியும் கொடுத்து உதவினார். ஆட்சியில் இல்லாத போது செய்தவர் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என பல திட்டங்களை தன்வசம் வைத்திருக்கிறாரா. ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினரோ இதுவரை கோவிலுக்கு கூட எதுவும் செய்யவில்லை. தான் சம்பாதித்தால் மட்டுமே போதும் என்ற நினைப்போடு இருப்பதால் திமுக தொண்டர்களே அவர் மீது அதிருப்தியில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சியை வெற்றி பெற வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல தொகுதிகளில் இதே நிலைமை இருப்பதால் திமுகவுக்கு இந்த தேர்தல் பெரும் சவாலாகவும் என்டிஏவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.